சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். திருமண பொருத்தத்தை பற்றி நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் என்னென்ன மெயின் கேள்வி அப்படிங்கிறது ராகு கேது தோஷம். இந்த ராகு கேது லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா அது பிரச்சனைகளை தருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நிறைய பேருக்கு இருக்குது. ராகு லக்னத்தில் இருந்தது, கேது லக்னத்தில் இருந்தது, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க, திருமணமே நடக்காது அப்படிங்கிற ஒரு கூற்று அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ராகு கேது வந்ததுன்னா அது ராகு கேது உள்ள தோஷம் உள்ள ஜாதகம் அப்படிங்கிறது அவங்களே எடுத்து வச்சிடுறாங்க. ஏன்னா சில ஜோதிடர்கள்ட்ட போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அது ராகு கேது தோஷம், அதனால் அதே மாதிரி உள்ள ஜாதகங்களை இணைக்கலாம் அப்படிங்கிறது அவங்களும் தனி கேட்டகரியில் நகர்த்தி வச்சிடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகங்கள் அப்படிங்கிறது எடுக்கிறாங்க. இந்த செவ்வாய் தோஷமும் லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்ததுன்னா செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம், அதனால் அதையும் தூக்கி தனி கேட்டகரியில் வச்சிடுறாங்க. அதே மாதிரி பொருத்தமுள்ள ஒரு ஜாதகம் வரும்போது தான் அந்த ஜாதகத்தை எடுத்து இணைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பொருத்தம் இருக்காது, மறுபடியும் அதை மாற்றி வச்சிடுறாங்க. இதெல்லாம் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பாக நடக்குது. ஏன்னா நம்மளுடைய பெற்றோர்கள் நண்பர்கள் நம்மள்கிட்ட சொன்னது அப்படிங்கிறது இதுதான். ஏன்னா அதே மாதிரி திருமணத்திற்கு இந்த கிரகங்கள் இருந்ததுன்னா 28 வயசுக்கு மேலே தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தகவல் போயின்னு இருக்குது. நான் ஒரு பெற்றோர்கள்ட்ட கேட்டேன், பொண்ணோட ஜாதகம் 28 வயசு, இப்போ ஜாதகத்துக்கு திருமணத்துக்கு உகந்த காலமா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு 23ஆவது வயசுலேருந்தே திருமணத்திற்கு உரிய ஜாதகமாக தானே இருக்குது, ஏம்மா பண்ணலை, ஏன் இவ்வளோ லேட்டாக கொண்டு போனீங்க? ஏன்னா படிப்பதற்குண்டான அங்கே கால அளவு அப்படிங்கிறது இல்லை அந்த குழந்தைக்கு. சரி, படிப்பு இருந்ததுன்னா கூட படித்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுடலாம். அந்த படிப்பினோட தன்மை அப்படிங்கிறது இல்லை, பொண்ணு வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க, நல்ல வேலையில் தான் இருக்கிறாங்க. அப்போ ஏன் திருமணத்திற்கு உரிய காலம் வந்தது, ஏன் பண்ணலை அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க சொன்னது 28 வயசுக்கு மேலே தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் ஜாதகம் எடுக்கவில்லை அப்படிங்கிறது. எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. பெண்ணின் திருமண வயது அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 22 வயசுலேருந்தே திருமணத்திற்குண்டான உரிய காலமாக இருந்து பெண் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, பையனை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆண் குழந்தைகளாக இருந்ததுன்னா 26லேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. பேசி முடிவு பண்ணி வச்சுருக்குறாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பொண்ணு கிடைக்கிறதே குதிரை கொம்புன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதானா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சிலர்லாம் படிக்கும்போதே பேசி வச்சுக்கிறாங்க. அந்த காலேஜ் படிக்கும்போதே செகண்ட் இயர் ஆகும்போதே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு இந்த பையன்தான், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பேசி முடித்து வெத்தலை பாக்கே மாற்றிக்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இதில் 28 வயசுக்கு அப்புறம் தான் பெண்ணுடைய ஜாதகம் திருமணத்திற்கு உகந்தது அப்படிங்கிறது அந்த பெற்றோர் கொண்டு வராங்க. ஏங்க இப்போ திருமணத்திற்கு உகந்ததுங்கிறீங்க, அடுத்து வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது சரியா இல்லையே, என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டோம். இல்லை, நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போது அப்படி தான் சொன்னாங்கன்னு. முதல்ல பெற்றோர்கள் ஒரு ஜாதகத்தை, பெண்ணுடைய திருமணம் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணம் வந்துச்சுன்னா அஸ்ட்ராலஜிஸ்ட்டை போயிட்டு திருமணத்திற்கு உரிய காலம் எப்போது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. எந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த ஜாதகத்தை எடுங்க. அதே மாதிரி எந்தெந்த நட்சத்திரங்கள் பையனோ பொண்ணோ பார்க்கலாம், எந்தெந்த லக்னங்கள் பையனோ பொண்ணோ பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய பெற்றோர்களுக்கு லக்னம் தெரியுது, நட்சத்திரம் தெரியுது, யாருமே தெரியாமல் இல்லை. ஏன்னா அவங்களே பாதி ஜோதிடர்கள் அப்படிங்கிறது அங்கே ஆயிடுறாங்க. அதனால தான் இந்த கேள்விகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு முதன்மையாக அங்கே வருது. என்ன பொண்ணு, என்ன நட்சத்திரம் பார்க்கலாம், என்ன லக்னம் பார்க்கலாம், பையனுடைய வீடு எப்படி இருக்கும், பையனுடைய குடும்பத்தார்கள் எப்படி இருக்கும், இது முன்னாடி கேள்வியாக இருந்தது. இப்போ என்ன வருது, என்ன லக்னம் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது. ஏன்னா 100 ஜாதகங்கள் பார்க்குறத விட 10 ஜாதகங்கள் எடுத்துகிட்டு பொறுத்துதா பொருத்தலையா அப்படிங்கிறத ஒரே நிகழ்வாக அங்கே பார்த்து முடிக்கலாம். இந்த ராகு கேது அப்படிங்கிறது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா இவங்களுக்கு திடீர் யோகத்தை கொடுக்கும். பிறந்த லக்னத்திற்கு ராகு லக்னத்தில் இருந்ததுன்னா, இன்றைய அக்ஷய லக்னத்திற்கு உதாரணமாக ராகு 10ஆம் இடத்தில் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு வெளிநாட்டு யோகம், வெளியூர் யோகம், படிப்பதற்காகவோ வேலைக்காகவோ அந்த யோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். இந்த மேஷ லக்னம் அக்ஷய லக்னம் செல்லும்போது இந்த ஜாதகருக்கு அந்த பிறப்பு லக்னம்ங்கிறது உதாரணமாக கும்ப லக்னமாக இருந்தது. இவங்களுடைய வயதிற்கேற்ற லக்னம் இன்று மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது. ராகு பகவான் இவங்களுக்கு எங்கே இருக்கிறார்னா
துலாம் ராசியில் ராகு இருக்கிறாரு. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு திருமணத்தை திடீர்னு நடத்தி வைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இருக்குமானா இப்போ இருக்கும். யாருக்கு இருக்கும்? மேஷ லக்னக்காரங்களுக்கு, துலா லக்னக்காரங்களுக்கு, அதே மாதிரி இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கெல்லாம் ராகு தற்போது யோக கிரகமாக இருப்பாரானா அடுத்த 1.5 வருடம் தற்போது யோக கிரகமாக ராகுங்கிறது திகழ்வார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் லக்னத்தில் 7ல் ராகு இருக்குது, திருமண தடைன்னு நினச்சிங்கன்னா இந்த ராகு பகவான் தான் திடீர் திருமணத்தை உங்கள் வாழ்க்கையில் நடத்துவார். நம்ம முதல்லயே சொல்லியிருப்போம், அதாவது ராகு கேது சனி பகவான் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நம்ம வாழ்க்கையில் நடக்காது. நம்ம தசா புக்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தசா புக்தி அந்தரம் அதில் பார்க்குறோம். அதில் பார்க்கும்போது அதில் ராகு கேதுவோ சனி பகவானோ நமக்கு இல்லாமல் எந்த நிகழ்வும் அங்கே நடக்கவே நடக்காது. அந்த கர்மா கிரகம்னு சொல்லக்கூடியது, நம்மளுடைய பரம்பரைன்னு சொல்லக்கூடியது அந்த கிரகங்கள். அந்த கிரகங்கள் இருக்கும்போது தான் ஒரு சில நல்ல நிகழ்வுகள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஆட் ஆகும். கேது பகவானாக இருந்தாலும் சரி, ராகு பகவானாக இருந்தாலும் சரி, திடீர் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கொடுப்பார். இதே மாதிரி இந்த செவ்வாயை பற்றி பேசலாம், நிறைய பேசணும். மீண்டும் ஒரு வீடியோவில் பேசுகிறேன். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.